வந்திருக்கின்றார், அவரை உடனே அழைத்து வாருங்கள் என்று சொல்லி சுவாமி அவர்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து ஆசனம் கொடுத்து அங்கே அமர்ந்து அவர்களுக்கு எல்லா பாத பூஜையும் எல்லோரும் செய்து அன்று எங்களுடைய ஊஞ்சல் மண்டபத்திலே அங்கே ஒரு அற்புதத்தை சுவாமி அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அங்கே சில நாள் தங்கியிருந்த பொழுது சுவாமி அவர்கள் தை அமாவாசை என்று எங்களுடைய கோயில் பிரகாரத்தை இரவில் வரும்பொழுது நெல்லையப்பெரும் காந்திமதியும் அங்கே சுற்றி வருவதை அறிந்து சுவாமி அவர்களும் பின்னாலே சென்று இருக்கின்றார்கள். அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி இப்படி கோயில் முழுக்க இருட்டாக வைத்திருக்கின்றார்களே மாலை நேரத்திலே அப்படி என்று ரெண்டு பேரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது சுவாமி அவர்களுக்கு தன்னால் தோன்றி இருக்கின்றது, இன்று தை அமாவாசை என்று கோயில் முழுக்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று. உடனே எங்களுடைய ஜவுளிக்கடை முன்னோர்களை அணுகி இதே மாதிரி எனக்கு நேற்று ஒரு அற்புதம் தோன்றியது, சுவாமியும் அம்பாளும் கோயில் பிரகாரம் உள்பிரகாரம் பூரா வந்த பொழுது பேசிக்கொண்டு வந்தார்கள். அதை நான் காதார கேட்டேன். எனவே நீங்கள் 10,000 விளக்குகள் ஒவ்வொரு தை அமாவாசையும் ஏற்ற வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளையிட்டு அந்த கட்டளை 150 வருடங்களாக மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. 6 வருடங்களுக்கு ஒரு முறை லட்ச தீபமாகவும் ஏற்றி கொண்டிருக்கின்றோம். எங்கள் முன்னோர்கள் செய்த அந்த வழிவழி வந்த ஒரு பூஜையை நாங்கள் செய்கின்ற அனுகிரகத்தையும் சாமி அவர்கள்தான் தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு பூஜையை அருளி செய்த சுவாமி சுந்தர சுவாமி அவர்களை நாங்கள் எந்தென்றும் எங்களுடைய இல்லத்திலும் நிறுவனங்களிலும் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம். நான் கும்பாபிஷேகத்திற்கு வந்ததற்கு பின் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த திடீரென்று நாங்கள் புறப்பட்டு இன்று இந்த பூஜை ஐயா அவர்கள் பூஜையினுடைய விவரங்களை அவ்வப்போது எங்களுக்கு அளித்து வந்திருக்கின்றார்கள். அதை பார்த்து கொண்டு இன்னை எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று நேற்று இரவு யோசித்து இந்த விடிய காலம் புறப்பட்டு இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றோம். இவ்வளவு சிறப்பான சுவாமி அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும். அதுபோக தை அமாவாசை அன்று நாங்கள் எங்கள் திருக்கோயிலிலே ஒரு 10,000 பேருக்கு உணவளிக்கின்றோம். 3 இடங்களிலே அன்னதானம் நடக்கின்றது. எங்களுடைய ஊழியர்கள் 3000 பேர் இருக்கின்றார்கள். அதுபோக பிராமண போஜனம் என்று தனியாக அவர்கள் ஒரு 2000 பேர், பொதுமக்கள் ஒரு 5000 பேர். ஆக மொத்தம் அன்று சுவாமி அவர்களுடைய அருளினால் பணங்களும் வந்து சேர்கின்றது. ஒரே நாளிலே 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி சாமி அவர்கள் தந்த கட்டளையை நாங்கள் செய்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பை சுந்தரசாமி அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த அதற்குடைய சுவாமிகளை தரிசனம் பண்ண வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். நமக்கெல்லாம் இன்னும் செய்த அற்புதங்களைப் போல் நமக்கெல்லாம் நம்முடைய வாழ்வில் இப்போது பாடல்களை பாடினார்களே அந்த எல்லா இலட்சியங்களையும் எல்லா விளக்கங்களையும் எல்லா லட்சுமி கடாட்சத்தையும் சுவாமி அவர்கள் தர வேண்டும் என்று அவர்களுடைய பாதார விந்தங்களில் விழுந்து நான் வணங்குகிறேன். உங்களையும் அடியார்களையும் வணங்குகிறேன். இந்த 10,000 விளக்கு ஏற்றுறது அடுத்த வருஷம் 26வது வருஷம் லட்ச தீபம் அன்னைக்கு நடைபெறும். ஒரு தடவை நம்ம இங்கே நம்ம ஊர்லேருந்து வேலையெல்லாம் போயிருந்தோம், சிறப்பாக இருக்கும். ஆகவே 26 நடக்கிற லட்ச தீபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதமும் வர ஜனவரி 29 10,000 விளக்குகள் ஏற்றி செய்வாங்க. வருகிற ஜனவரி 29 தை அமாவாசை விழா இருக்கின்றது. அங்கே இந்த சாமி அவர்களுடைய பெயரால் தான் நாங்கள் இந்த கட்டளை சிறப்பாக நடத்தி